Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட், இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ், எங்கே வந்தால் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும், எங்கே வந்தால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேப் டவுனில் வச்சுருந்தாங்க. கேப் டவுனில் வச்சுன்னா ப்ரீவியஸோட சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக்கில் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அது பிரேக் ஆயிடுச்சு, ஒரு 15 பாயிண்ட்ஸ் லாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours கன்சல்டேஷனுக்கு அப்புறம் எகெயின் செல்லிங் ப்ரெஷர். நம்மளோட 24,360 ஃபைனல் ஸ்டாப்பில் சப்போர்ட் எடுக்குது. இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு 20-30 பாயிண்ட்ஸ் கீழே போகலாங்கிறது நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அங்கேருந்து இவ்வளோ பெரிய ரிவர்சபிள் எதிர்பார்க்கல. ஒரு 24,480 வரைக்கும் வர ரிவர்சபிள் எதிர்பார்த்துருந்தோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த எக்ஸ்பைரி டேயில் எப்படி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணுங்கிறது நம்ம கிளியராக சொல்லிட்டே வந்தேன். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னாவே 24,500 ரைட்டிங் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஆட் ஆக ரைட்டர்ஸ் மார்க்கெட் கீழே உள்ள ரைட்டர்ஸ் வெளியே போயிட்டாங்க. புட் ரைட்டர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அண்டிங் ஆயிடுச்சு. கால் ரைட்டர்ஸ் அதுக்கப்புறம் அக்ரெசிவாக இருந்தாங்க. இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் போடும்போது கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், கீழே இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு, பட் ப்ரீமியம் மொமெண்டம் நாட் குட். எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்குறவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் நிறைய கெயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எப்போ ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் சப்போர்ட்டில் வந்திருக்கனால கன்ஃபார்மாக பிரேக் அவுட் ஆயிரும்னா, பட் அந்த டைமில் ப்ரீமியம் மொமெண்டமும் எப்படி பார்க்கணும், நம்ம நியர் டு எக்ஸ்பைரியில் இருக்கோங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதனால தான் இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ரீமியம் மொமெண்டம் நாட் குட்டுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 24,360 லாஸ்ட் ஸ்டாப்பு. இங்கே பாருங்கள், 24,360 மை லாஸ்ட் ஸ்டாப். இஃப் பிரேக் 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இல்லைனா இது சப்போர்ட் இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாம் அக்ரெசிவாக இருந்தாங்க. பட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டை பர்டிகுலராக பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸை மூவ் பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பை பண்ணணும். இன்றைக்கி எஃப்ஐ டிஐ பார்த்தீங்கன்னா எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க, டிஐஎஸ் பாசிட்டிவாக இருக்காங்க, அக்ரெசிவ் பையிங்கில் இருந்திருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் பை பண்ணோன்னே மார்க்கெட் வந்து ஷார்ட் கவரிங் ரேலியில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி கால் சைடில் செல்லர்ஸ் இருக்கனால ஈஸியாக அவங்களோட ஸ்டாப் லாஸ் எர்ன் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 4 வீக்காக சொல்லிட்டு இருக்கேன், சென்செக்ஸில் கால் ரைட்டர்ஸ் இருந்தாங்க, மார்க்கெட் திருப்பி செகண்ட் ஹாஃபில் கால் ரைட்டர்ஸில் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சு. அதுக்கப்புறம் நிஃப்டியில் ஒரு டே சொன்னேன், இப்போ இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த மாதிரி கால் ரைட்டர்ஸ் இருக்காங்கன்னா நம்ம ரீட்டரோட மைண்ட் செட்னா மார்க்கெட் புட் சைடு வரும் தான் எதிர்பார்ப்பாங்க. பட் என்னன்னா ட்ரிகர் பாயிண்ட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்கும் புட் சைடும் அந்த சைடு ரைட்டிங் ஆட் ஆச்சுன்னா கால் சைடோட வைலண்ட்டாக இருக்கும். இப்போ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் மிஸ் பண்ணிட்டோமே எடுத்துருக்கலாமேன்றாங்க. யாராலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து புல் பேக் ஆனதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து புல் பேக் ஆனதுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வேணால் 24,450 வரைக்கும் போகலாங்கிறத வேணால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே ஒழிஞ்சு 24,640 யாராலுமே ஐடென்டிஃபை பண்ணியிருந்திருக்க முடியாது. பர்டிகுலராக நம்ம சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் எவேட்ஸ் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் 790 ரேலி ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், எல்என்டி, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பாரதி ஏர்டெல் எல்லாமே இண்டெக்ஸ் வெயிட் ஸ்டாக்ஸில் பை பண்ணாங்க. அது கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இதில் நிறைய பேர் ட்ரேட் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம எடுத்துக்கலாமேன்றாங்களே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அது நான் சொல்கிறேன். இப்போது எப்படி ரேண்டமாக எடுக்கலாம்னா 24,350 வந்துருச்சு, 24,400 கால் ஆப்ஷன் ஒரு 10 ரூபா 5 ரூபா இருக்குது, நம்ம ரேண்டமாக வாங்கி வைக்கலாம், டூ ஆர் டை 0 to 0 பண்ணியிருந்தா வேணால் பாசிபிலிட்டியை ஒழிஞ்சு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 minutes டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸோட மொமெண்டம் பாருங்கள், இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது 20 rupees. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரே கண்டில் 40, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து டைரெக்டாக 120. இப்போ இவ்வளோ வைலண்ட்டாக 1, 2, 3 minutes போனது 9 minutes அங்கேருந்து டைரெக்டாக 40 பாயிண்ட்ஸ். இந்த பார்க்கும்போது ஒன்ஸ் ட்ரேடை முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் உட்காந்து ப்ரீமியத்தில் வச்சு பாருங்கள், அது எவ்வளோ டஃப்பாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து நல்லா இன்னும் மொமெண்டம் போகணும், இந்த இடத்துலையோ அட்டன் பண்ணியிருந்தோம்னா அப்படியே ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். இங்கே நம்ம படும்போது நம்மளுக்கு தெரியாது, இங்கே பட்டோன்னு இங்கே ஏறி இருக்கும்போது நம்ம திருப்பி வெயிட் பண்ணிருப்போம். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் மொமெண்டம் ஆகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 15 rupees ப்ரீமியம், நம்ம லாஸ்ட் எல்லாருமே சொல்கிறோம் 15 rupees ப்ரீமியம் தான் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங்கில் தான் இருக்காங்க. இன்றைக்குமே ஆல்மோஸ்ட் நியர் டு 5,000 crores, 4,997 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் அதுக்கு டபுளாக 10,860 crores பையிங்கில் இருக்காங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ செல்லிங்கில் தான் இருக்காங்க. மார்க்கெட் அதனால தான் செல் ஆன் ரைஸில் இருக்குது. டிஐஸ் வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக 23 ஜூலைலேருந்து கண்டினியூஸ் பையிங்கில் இருக்காங்க.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,500 கால் ரேட் இருக்குது, ஃபாலோட் பை 24,600 ஸ்டேடல் இருக்குது, 700 800 மார்க்கெட் மேலே வந்தால் ரைட் பண்ணிக்கலான் இருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ சேஞ்சில் நெக்ஸ்ட் வீக் ஓஏ கால் ரேட்டர்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஏறி வந்த வேகத்தில் அன்வைன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கால் சைடில் இந்த ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிருக்காங்க, புட் சைடில் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிருக்காங்க. இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுதுன்னா 24,400 500 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும், 24,600 ஸ்டேடல் இருக்கவும், 24,800 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் டே நிஃப்டியோட ப்ரீமியத்தை செக் பண்ணலாம். 24,596 க்ளோஸ் வச்சுருக்காங்க. 600 கால் ஆப்ஷன் 600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 146 122 இப்படி கால்குலேட் பண்ணால் 280. ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 260 to 270 ரேஞ்சில் தான் ப்ரீமியம் இருக்குது. நார்மல் லாஸ்ட் வீக் ப்ரீமியமோட ஒரு 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் நிஃப்டி பெஸ்ட்டாக பேங்க் நிஃப்டி பெஸ்ட்டானா நான் வந்து பேங்க் நிஃப்டி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அது ப்ரீமியத்துலேயும் சரி ஸ்பாட்லேயும் சரி ப்ராப்பர் ரீடெஸ்ட் பண்ணுது, ப்ராப்பராக நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இங்கேருந்து 50 to 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுங்கிறத ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியுது. பட் நிஃப்டி இந்த ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மூவ். நீங்கள் இந்த 4th அன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபுல்லாக கன்சால்டேட் வித் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் வித் ட்ராப், இங்கே வந்து கன்சால்டேட் வித் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இம்பார்ட்டன்ட் லெவல்லாம் பிரேக் ஆனதுக்கப்புறம் உடனே ட்ராப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த வீக்கே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் நிஃப்டியில் வந்து ஏகப்பட்ட ட்ராப்பு, ஏகப்பட்ட ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு, ஏகப்பட்ட ப்ரீமியத்தில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்குது. பட் பேங்க் நிஃப்டிங்கிறது கிளியராக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுது, இங்கேருந்து ட்ரெண்ட் எடுக்க போகுதுங்கிறது நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம டெய்லியும் மென்ஷன் பண்ணிட்டு வரோம். பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த ஃபாலிங் விஜில் வந்துட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல லோயர் டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ட் ஆகும், எதை ரிஜெக்ட் ஆனால் ரீடெஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஓப்பன் ஆகுது, ஃபால் வந்துருக்கு, ரீடெஸ்ட் ஆகுது, எகைன் பிரேக் ஆகும்போது ஒரு என்ட்ரி அழகாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். பட் நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணலாம்னா நம்ம நியர் டு எக்ஸ்பீரியில் இருக்கும், அதனால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணுது. இப்போ இங்கே என்ட்ரி போட்டால் இங்கே எஸ்எல் வச்சுட்டு இந்த மொமெண்டமும் கேட்ச் பண்ணிடலாம். அதனால் என்னோட அட்வைஸ் என்னென்னா பேங்க் நிஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் இனிமேல் வரப்போகிற மார்க்கெட்டில் நம்மளால் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த லெவல்ஸும் சேஞ்ச் கிடையாது. லெவல்ஸ் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ட்ரேடிங் வியூவில் நம்ம மார்க் பண்ணியிருக்க பார்க்கலாம். ட்ரேடிங் வியூக்கும் நம்மளோட தன் அக்கௌண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேலிக்கு இந்த மாதம் அப்சைடில் கன்சால்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா திருப்பி சப்போர்ட் ஆகட்டும். ப்ரைஸ் இந்த மாதிரி இங்கேருந்து ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரைஸ் இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 24,520 24,500லேருந்து ரிவர்சபிள் நம்ம எதிர்பார்க்கலாம். அப் டு 24,680 அப் டு 24,720 வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் நம்ம லெவல் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி செல் ஆன் ரைஸில் வந்தால் இந்த ரிவர்சபிளில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பையிங்க்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், பிரேக் அவுட் வேறு, பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட், ரிவர்சபிள் ஜோனில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் இங்கே கூட என்ட்ரி கொடுத்தா நம்ம இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சினாரியோ இன்கேஸ் ஃப்ளாட் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ மொமெண்டமுக்கு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகும். 24,760 to 24,720 ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே வந்து நம்ம ரிஜெக்ட் ஆகும்போது இதை ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த மெத்தடில். இன்கேஸ் நாளைக்கு 24,640 24,560 ஃப்ளாட் கன்சால்டேட் ஆகிட்டுருக்குன்னா வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிள். ஏன்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு திருப்பி ரைட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரைட்டர்ஸ் அன்வைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ரைட்டர்ஸ் எப்படி ஆட் ஆகுறங்கிறது பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஜோனில் இருக்கும்போது ட்ரேட் பண்ணாமல் ப்ரைஸ் ரீடெஸ்ட் வந்துச்சு, ரிவர்சபிள் வந்துச்சுன்னா ரீடெஸ்ட் எடுத்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் அப்படியே கண்டினியூ ஆகி சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த இடம் பிரேக் ஆகும்போது ஸ்கேல்ப் பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரைஸ் கரெக்டாக இங்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா
ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இனிமேல் மார்க்கெட்டில் சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு, சப்போர்ட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டீசென்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு லாங் பொசிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் புட் பொசிஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனுக்கும் நம்மளோட நிஃப்டி ட்ரெண்ட் லைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாமல் போட்டிருக்கேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 640, 660, 540 ஆல்ரெடி இந்த ஜோன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 24,660 to 24,540 ஜோன். இது வந்து ஆல்ரெடி கன்சால்டேஷன் ஜோன் உங்களுக்கு நல்லா தெரியும், ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் எண்டிங் ஜோன். இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் லாங் ஃபோக்கஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸில் வந்தால் புட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிடுச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். நெக்ஸ்ட்டு 24,740லேருந்து 24,780 ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 24,800 ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 24,922 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்லேருந்து இதுக்கு மேலே க்ளோஸே வரல, அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இன்னும் ட்ரெண்டிங்காக இருந்தால் 25,043. இங்கேருந்து ரேலி ஆகும்போது எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் 24,540, 24,450, ஃபைனல் சப்போர்ட் 24,350 இங்கெல்லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதில் வந்து பையிங் வந்திருக்கனால நம்ம புல் பேக்கில் ரீட்ரேஸ்மெண்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாமல் ப்ரைஸ் அப் சைடில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பிஇ சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் ரைட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் எந்த சைடு வருதோ அதுக்கேற்ற மாதிரி ரைட்டர்ஸ் ஆட் ஆவாங்க, அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஃபாலிங் வெஜ் போட்டிருக்கேன். இந்த ஃபாலிங் வெஜ்ஜுக்கும் இந்த ஃபாலிங் வெஜ்ஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவுமே ஃபாலிங் வெஜ் தான். இது இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி போனதுக்கு நான் வந்து என்னது ஸ்விங் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்விங் லோ கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்விங் லோ கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கனெக்டிவிட்டி ஆனதுக்கு ஸ்விங் ஐ கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்விங் ஐ கனெக்ட் ரிஜெக்ஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டி வரைக்கும் செல் ஆன் ரைஸில் ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பையிங்க்கு வரது எல்லாமே ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் இல்லை இந்த ஜோனில் எதாவது கன்ஃபர்மேஷன் வந்தால் கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ லெவல்ஸ் வெடி பார்த்தீங்க அப்படின்னா இமிடியேட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் வந்து 55,550. இன்றைக்கி அங்கே தான் க்ளோசிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 55,750, 55,915, 56,095. எஸ்டர்டேவே சொன்னேன் 55,000ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 55,500 ரேட்டிங் இருக்காங்க, அதை விட்டால் 55,600 இருக்காங்க. புட் ரேட் மட்டும் தான் 55,000 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஏறி வரும்போது கால் ரேட்டர்ஸ் அன்வைண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் 55,000 ஸ்டேடல் ஆகும், 56,000 ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 55,000 சப்போர்ட் ஆகும். இந்த 1000 பாயிண்ட்ஸில் ரேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது பேங்க் நிஃப்டி எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம்னா ஆல்ரெடி ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்குது. ஃபாலிங் வெஜ்லேருந்து மார்க்கெட் கீழே விழுவும்போது புல் பேக் ஆகி தான் விழுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரேக் அவுட் ஆனது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டில் சப்ஸ்டைன் ஆச்சு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணலாம், லாங் பொசிஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் ப்ரைஸ் இந்த பையிங்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் 55,400 இந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரைஸ் கண்டினியூட்டியாக ஃப்ளாட்டோ கேப் டவுனோ ஆகிட்டு கண்டினியூவாக ரேலி ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரும்போது மட்டும்தான் பிஇ சைடு அப்போ இருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு பிஇ சைடு வந்து ஸ்கேல்பிங் யூஸ் பண்ண ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஏதாச்சும் அப்டேட் நாளைக்கு மார்னிங் இருந்துச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.